வணக்கம் பூனை பெற்றோர்களே. உங்கள் வீட்டில் ஒரு புஷிஸ்தி 4 கால் கொண்ட ஒரு சர்வாதிகாரி இருக்கிறதா? அது உங்கள் பேச்சைக் கேட்கிறதா? இல்லைதானே? நீங்கள் வாங்கிய விலையுயர்ந்த படுக்கையை விட்டுவிட்டு அமேசான் கார்ட்ஃபோர்டு பெட்டியில் தூங்குகிறதா? உங்கள் காலை உணவை உங்களிடமிருந்து திருட முயற்சிக்கிறதா? அல்லது நீங்கள் முக்கியமான மீட்டிங்கில் இருக்கும்போது லேப்டாப் மீது வந்து உட்கார்ந்து கொள்கிறதா? அப்படியென்றால் இந்த வீடியோ உங்களுக்காகத்தான். உங்கள் பூனை உங்களை வேண்டுமென்றே வெறுப்பேற்றுகிறது என்றோ அல்லது அது கெட்டுப் போய்விட்டது என்றோ நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், உங்கள் பூனையின் மூளைக்குள் ஒரு சூப்பர் ஜீனியஸ் ஒளிந்துள்ளது. அந்த ஜீனியஸை வெளியே கொண்டு வரும் ஒரு ரகசிய சாவிதான் கிளிக்கர். இந்த வீடியோவின் இறுதியில் உங்கள் பூனை ஏன் அப்படி நடந்து கொள்கிறது என்பதை புரிந்து கொள்வதோடு, அதற்கு எப்படி சில அற்புதமான தந்திரங்களைக் கற்றுக் கொடுப்பது என்றும் தெரிந்து கொள்வீர்கள். தொடங்குவதற்கு முன் உங்கள் குறும்புக்கார பூனையின் பெயர் என்ன என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் யாருடைய பூனை அதிக குறும்பு செய்கிறது என்று. சரி, விஷயத்திற்கு வருவோம். முதலில் நாம் ஒரு முக்கியமான உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூனைகள் நாய்கள் அல்ல. நாய்கள் நம்மை தங்கள் தலைவனாக பார்க்கின்றன, ஆனால் பூனைகளோ நம்மை தங்கள் ஊழியர்களாக பார்க்கின்றன. இது ஒரு நகைச்சுவை இல்லை, இதுதான் உண்மை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூனைகள் வேட்டையாடும் தனித்துவமான உயிரினங்களாக வாழ்ந்து வருகின்றன. அவை மனிதர்களுடன் கூட்டாளிகளாக மாறினவே தவிர அடிமைகளாக மாறவில்லை. அதனால்தான் உட்கார், இரு போன்ற கடுமையான கட்டளைகள் அவற்றிடம் வேலை செய்யாது. நீங்கள் ஒரு பூனையை எதற்கும் கட்டாயப்படுத்த முடியாது, ஆனால் நீங்கள் அவற்றை சம்மதிக்க வைக்கலாம். அவற்றுக்கு ஒரு விஷயம் வேடிக்கையாகவும் பலனளிப்பதாகவும் இருந்தால் அதைச் செய்ய அவை தயாராக இருக்கும். இங்கேதான் கிளிக்கர் பயிற்சி ஒரு மேஜிக் போல செயல்படுகிறது. இது கட்டளைகளை பற்றியது அல்ல, இது தொடர்பு மற்றும் நேர்மறையான வலுவூட்டல் பற்றியது. உங்கள் பூனையின் வேட்டையாடும் உள்ளுணர்வை தூண்டி கற்றலை ஒரு வேடிக்கையான விளையாட்டாக மாற்றும் ஒரு வழி இது. எனவே உங்கள் பூனையை ஒரு இராணுவ வீரனைப் போல பயிற்றுவிக்க முயற்சிப்பதை விட்டுவிட்டு ஒரு புத்திசாலித்தனமான குழந்தைக்கு புதிய விளையாட்டு கற்றுக் கொடுப்பது போல நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த மனநிலையுடன் நீங்கள் பயிற்சியைத் தொடங்கினால் வெற்றி நிச்சயம். ஏனென்றால் கிளிக் சத்தம் எப்போதும் ஒரே மாதிரியாக உணர்ச்சிகளற்றதாக இருக்கும், ஆனால் உங்கள் குரல் தொனி மாறும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது குட் பாய் என்பது வேறு, சோர்வாக இருக்கும்போது சொல்வது வேறு. ஆனால் கிளிக்கர் சத்தம் எப்போதும் துல்லியமாகவும் தெளிவாகவும் இருக்கும். இது உங்கள் பூனைக்கு நீ சரியாக இதைச் செய்தாய் என்று சொல்லும் ஒரு தெளிவான ஆம் சமிக்ஞை. இது ஒரு மொழித் தடையை உடைப்பது போன்றது. நீங்கள் உங்கள் பூனையுடன் ஒரு புதிய தெளிவான மொழியில் பேசத் தொடங்குகிறீர்கள். சேதிகன் அமைதியான இடத்தை உறுதி செய்யுங்கள். 4வது காரணம் உங்கள் அணுகுமுறை. நீங்கள் பதட்டமாகவோ அல்லது அவசரமாகவோ இருந்தால் உங்கள் பூனை அதை உணர்ந்து கொள்ளும். அமைதியாகவும் பொறுமையாகவும் நேர்மறையாகவும் இருங்கள். சில சமயங்களில் பூனைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கலாம். அது திடீரென்று பயிற்சியில் ஆர்வத்தை இழந்தால் ஒரு கால்நடை மருத்துவரிடம் ஆலோசனை செய்வது நல்லது. ஒருபோதும் பயிற்சியை பிஎல்விஎன்டி படுத்த வேண்டாம். அது ஒரு விளையாட்டாக இருக்க வேண்டும், வேலையாக அல்ல. இன்று வேலை செய்யவில்லையா? பரவாயில்லை, நாளை மீண்டும் முயற்சிக்கலாம். பிளாக் 2, சரியான கிளிக்கரை தேர்ந்தெடுப்பது. சத்தம் முக்கியம். அமைச்சரே, சரி, கிளிக்கர் வாங்கலாம் என்று முடிவு செய்துவிட்டீர்கள். கடைக்கு அல்லது ஆன்லைனில் பார்க்கும்போது பலவிதமான கிளிக்கர்கள் இருப்பதை காண்பீர்கள். எதை வாங்குவது? எல்லா கிளிக்கர்களும் ஒன்றுதானே என்று நினைக்கிறீர்களா? இல்லை, இங்கே முக்கியமானது சத்தம். சில கிளிக்கர்கள் மிகவும் உரத்த கிளிக் சத்தத்தை உருவாக்கும். இவை பொதுவாக நாய் பயிற்சிக்காக வடிவமைக்கப்பட்டவை. பூனைகள் மிகவும் சென்சிட்டிவ்ஸான காதுகளை கொண்டவை. மிகவும் உரத்த சத்தம் அவற்றை பயமுறுத்தக்கூடும். உங்கள் பூனை கிளிக்கர் சத்தத்தை கேட்டு ஓடி ஒளிந்தால் பயிற்சி தொடங்குவதற்கு முன்பே முடிந்துவிடும். எனவே மென்மையான கிளிக் சத்தம் வரும் கிளிக்கரை தேர்ந்தெடுப்பது நல்லது. சில கிளிக்கர்களில் வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் கூட இருக்கும். அது இன்னும் சிறந்தது. ஃபாக்ஸ் கிளிக்கர் எனப்படும் பழைய மாடல் கிளிக்கர்கள் பொதுவாக மென்மையான சத்தத்தை கொடுக்கும். அல்லது நீங்கள் ஒரு பால்பாயிண்ட் பேனாவின் கிளிக் சத்தத்தை கூட பயன்படுத்தலாம். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். முக்கியம் என்னவென்றால் அந்த சத்தம் தனித்துவமானதாகவும் உங்கள் வீட்டில் வழக்கமாக கேட்காத ஒன்றாகவும் இருக்க வேண்டும்.
உங்கள் பூனை கூச்ச சுபாவம் உள்ளதாக இருந்தால் கிளிக்கரை ஒரு துண்டு அல்லது உங்கள் பாக்கெட்டுக்குள் வைத்து கிளிக் செய்து சத்தத்தை குறைக்கலாம். பயிற்சியைத் தொடங்குவதற்கு முன் உங்கள் பூனையிலிருந்து தாடி தூரத்தில் நின்று கிளிக் செய்து பாருங்கள். அது பயப்படுகிறதா அல்லது ஆர்வமாக பார்க்கிறதா என்பதை கவனியுங்கள். அதன் எதிர்வினையைப் பொறுத்து உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள். நினைவிருக்கட்டும், இது ஒரு வேடிக்கையான அனுபவமாக இருக்க வேண்டும், பயமுறுத்தும் அனுபவமாக அல்ல. பிளாக் 3. தேவையான பொருட்கள். ஒரு வெற்றிகரமான பயிற்சிக்கு தயாராகுதல். ஒரு மாபெரும் போருக்குச் செல்வது போல இந்த கிளிக்கர் பயிற்சிக்கும் சில தயாரிப்புகள் தேவை. ஆனால் கவலை வேண்டாம், உங்களுக்கு தேவையானது 2 விஷயங்கள்தான். முதலாவது, வெளிப்படையாக ஒரு கிளிக்கர். முந்தைய பிளாக்கில் பேசியது போல உங்கள் பூனைக்கு ஏற்ற மென்மையான சத்தம் வரும் கிளிக்கரை தேர்ந்தெடுங்கள். இரண்டாவது மற்றும் மிக முக்கியமானது, உங்கள் பூனையின் ஆன்மாவை திருடக்கூடிய அளவுக்கு சுவையான விருந்துகள், ட்ரீட்ஸ். இதுதான் உங்கள் லஞ்சம், உங்கள் ஊதியம், உங்கள் மந்திரக்கோல். சாதாரண நாட்களில் நீங்கள் கொடுக்கும் வீலி உணவை பயன்படுத்த வேண்டாம், அது போதாது. பயிற்சி என்பது ஒரு சிறப்பு நிகழ்வு, எனவே விருந்துகளும் சிறப்பாக இருக்க வேண்டும். உங்கள் பூனைக்கு மிகவும் பிடித்தமான உயர் மதிப்புள்ள விருந்துகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட சமைத்த கோழி, டுனா மீன் அல்லது கடைகளில் கிடைக்கும் பிரத்யேக பூனை விருந்துகள் போன்றவை சிறந்த தேர்வுகள். விருந்துகள் பட்டாணி அளவுக்கு சிறியதாக இருக்க வேண்டும், ஏனென்றால் நீங்கள் ஒரு பயிற்சி அமர்வில் பலமுறை விருந்துகளை கொடுப்பீர்கள். பெரிய துண்டுகளாக கொடுத்தால் அதன் வயிறு சீக்கிரம் நிரம்பிவிடும், மேலும் பயிற்சி மீதான ஆர்வம் குறைந்துவிடும். மேலும் மெல்லுவதற்கு அதிக நேரம் எடுக்காத விருந்துகளாக இருப்பது நல்லது. உங்கள் பூனை ஒரு விருந்தை மென்று கொண்டே 5 நிமிடங்கள் ஜிடிஎம் ஆடினால் பயிற்சியின் வேகம் குறைந்துவிடும். எனவே ஒரு கிளிக்கர் மற்றும் ஒரு சிறிய கிண்ணத்தில் சுவையான சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்ட விருந்துகள், இவை இரண்டும் உங்கள் கையில் இருந்தால் உங்கள் பூனையின் மனதை வெல்ல நீங்கள் பாதி தூரம் பயணித்து விட்டீர்கள் என்று அர்த்தம். பிளாக் 6. உயர் மதிப்புள்ள விருந்துகள். உங்கள் பூனையின் இதயத்திற்கு வழி. உங்கள் பூனை எதற்காக மலையையே புரட்டிப் போடும்? அந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பதுதான் இந்த படியின் நோக்கம். உயர் மதிப்புள்ள விருந்து, ஹை வேல்யூ ட்ரீட் என்பது உங்கள் பூனைக்கு எப்போதாவது கிடைக்கும் ஒரு சிறப்பு உணவு. அது அதன் சாதாரண உணவைப் போல இருக்கக்கூடாது. இதை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு சிறிய சோதனை செய்யுங்கள். உங்கள் பூனையின் முன் 2-3 விதமான விருந்துகளை வையுங்கள். உதாரணத்திற்கு, ஒரு பக்கம் அதன் வழக்கமான வைலி உணவு, நடுவில் கடையில் வாங்கிய ட்ரீட், மறுபக்கம் ஒரு சிறிய கோழித் துண்டு. அது எதை முதலில் ஆர்வமாகச் சாப்பிடுகிறது என்பதை கவனியுங்கள். சில பூனைகளுக்கு மீன் சுவை பிடிக்கும், சிலவற்றிற்கு கோழி. சில பூனைகள் லிக் செய்யக்கூடிய ட்ரீட்ஸ்களை விரும்பும். உங்கள் பூனையின் விருப்பம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், ஏனென்றால் இந்த விருந்துதான் பயிற்சியின் உந்து சக்தி. உங்கள் பூனை, ஓ, இந்த கிளிக்குக்குப் பிறகு எனக்கு அந்த சுவையான கோழி கிடைக்குமா? அப்படியானால் நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் எஜமானரே என்று நினைக்க வேண்டும். சில நேரங்களில் பூனைகள் ஒரே விருந்தைச் சாப்பிட்டு சலிப்படைந்துவிடும். எனவே 2-3 உயர் மதிப்புள்ள விருந்துகளை கையில் வைத்துக்கொண்டு அவ்வப்போது மாற்றிக் கொடுப்பது நல்லது. இது பயிற்சியை மேலும் சுவாரஸ்யமாக்கும். ஒரு முக்கியமான விஷயம், பயிற்சியின் போது கொடுக்கும் விருந்துகளின் கலோரி அளவை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த நாளில் அதன் முக்கிய உணவின் அளவை சற்று குறைத்துக் கொள்ளுங்கள். இல்லையென்றால் உங்கள் புத்திசாலி பூனை ஒரு குண்டான பூனையாக மாறிவிடும். நினைவிருக்கட்டும், சரியான லஞ்சம் கொடுத்தால் எந்த பூனையும் உங்கள் பேச்சை கேட்கும். பிளாக் 5. முதல் படி, கிளிக்கரை சார்ஜ் செய்வது, சார்ஜிங் த கிளிக்கர். இப்பொழுதுதான் ஆஸ்லூ ஆட்டமே தொடங்குகிறது. உங்கள் கிளிக்கர் இப்போது வெறும் சத்தம் எழுப்பும் ஒரு பிளாஸ்டிக் டப்பா. உங்கள் பூனையின் பார்வையில் அதற்கு எந்த அர்த்தமும் இல்லை. நாம் இப்போது அதற்கு ஒரு சூப்பர் சக்தியை கொடுக்கப் போகிறோம். இந்த செயல்முறைக்கு கிளிக்கரை சார்ஜ் செய்வது அல்லது லோட் செய்வது என்று பெயர். இதன் நோக்கம் மிகவும் எளிமையானது. கிளிக் சத்தத்திற்கும் சுவையான விருந்திற்கும் இடையே ஒரு வலுவான தொடர்பை உருவாக்குவது. இதை எப்படி செய்வது? அமைதியான, கவனச்சிதறல்கள் இல்லாத ஒரு அறையை தேர்ந்தெடுங்கள். உங்கள் பூனை அமைதியாக இருக்கும் நேரமாக பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் கையில் கிளிக்கரும் மற்றொரு கையில் விருந்துகளும் தயாராக இருக்கட்டும். இப்போது சும்மா கிளிக் செய்யுங்கள். உடனே ஒரு நொடி கூட தாமதிக்காமல் உங்கள் பூனைக்கு ஒரு விருந்தை கொடுங்கள். அவ்வளவுதான்.
திரும்பவும் செய்யுங்கள். கிளிக், விருந்து, கிளிக், விருந்து. இதை ஒரு 10-15 முறை செய்யவும். இந்த செயல்பாட்டின் போது உங்கள் பூனை எதுவும் செய்யத் தேவையில்லை. அது உட்கார்ந்திருக்கலாம், படுத்திருக்கலாம் அல்லது உங்களையே வெண்டையாக பார்த்து கொண்டிருக்கலாம். பரவாயில்லை, நீங்கள் அதன் நடத்தையை பொருட்படுத்தாமல் கிளிக் செய்து விருந்து கொடுக்கிறீர்கள். இதன் மூலம் இந்த சத்தம் கேட்டால் எனக்கு நல்லது நடக்கும் என்ற எண்ணத்தை அதன் மனதில் பதிய வைக்கிறீர்கள். ஒரு பயிற்சி அமர்வு 2 நிமிடங்களுக்கு மேல் இருக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு 2-3 முறை இதைச் செய்யலாம். உங்கள் பூனை கிளிக் சத்தம் கேட்டவுடன் விருந்துக்காக உங்களை தேட ஆரம்பித்தால் அல்லது அதன் காதுகள் ஆர்வமாகத் திரும்பினால், வாழ்த்துக்கள், உங்கள் கிளிக்கர் சார்ஜ் ஆகிவிட்டது. பிளாக் 6. சார்ஜ் செய்யும்போது நீங்கள் செய்யக்கூடாத மரணத் தவறுகள். கிளிக்கரை சார்ஜ் செய்வது எளிமையானதாகத் தோன்றினாலும் இதில் சில பொதுவான தவறுகளைச் செய்து பலர் பயிற்சியை ஆரம்பத்திலேயே கெடுத்துக் கொள்கிறார்கள். முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு தாமதம். நீங்கள் கிளிக் செய்த பிறகு விருந்தைக் கொடுக்க ஒரு சில வினாடிகள் தாமதித்தால் கூட உங்கள் பூனையின் மூளை அந்த இரண்டையும் சரியாக இணைக்காது. கிளிக் மற்றும் விருந்து கிட்டத்தட்ட ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும். கிளிக் என்பது ஒரு புகைப்படம் எடுப்பது போன்றது. அது அந்த சரியான தருணத்தை குறிக்கிறது. விருந்து என்பது அந்த புகைப்படத்திற்கான பரிசு. இரண்டாவது தவறு விருந்தைக் காட்டி ஆசைப்படுத்துவது. உங்கள் கையில் விருந்தை வைத்துக்கொண்டு அதை உங்கள் பூனையின் முன் ஆட்டி பிறகு கிளிக் செய்வது தவறு. இது லூரிங் எனப்படும் வேறு ஒரு நுட்பம். சார்ஜ் செய்யும்போது விருந்து ஒரு ஆச்சரியமாக வர வேண்டும். கிளிக் சத்தம்தான் விருந்தைக் கொண்டு வருகிறது, விருந்து கிளிக்கை கொண்டு வரவில்லை. மூன்றாவது தவறு பூனையை அழைப்பது அல்லது பேசுவது. சார்ஜ் செய்யும்போது இங்கே வா செல்லம் என்றோ அல்லது வேறு எந்த கட்டளையையோ பயன்படுத்த வேண்டாம். கிளிக் சத்தம் மட்டுமே பேச வேண்டும். அப்போதுதான் அதன் முழு சக்தியும் பூனைக்கு புரியும். நான்காவது தவறு அதிக நேரம் பயிற்சி செய்வது. பூனைகளின் கவன சிதறல் மிக அதிகம். 2-3 நிமிடங்களுக்கு மேல் ஒரு அமர்வை நீட்டினால் அவை சலிப்படைந்துவிடும். ஒரு நாளைக்கு பலமுறை சிறிய அமர்வுகளாக பிரித்துக் கொள்வது நல்லது. இந்த தவறுகளைத் தவிர்த்தால் உங்கள் பூனை கிளிக்கரின் மொழியை மிக வேகமாக புரிந்து கொண்டு அடுத்த கட்டத்திற்கு தயாராகிவிடும். பிளாக் செட். உங்கள் பூனையின் கவனத்தை ஈர்ப்பது எப்படி? நான் தயார், நீ தயாரா? உங்கள் கிளிக்கர் இப்போது சார்ஜ் ஆகி ஒரு சூப்பர் கருவியாக மாறிவிட்டது. நீங்களும் பயிற்சி அளிக்க தயாராகிவிட்டீர்கள். ஆனால் உங்கள் எஜமானர், அதாவது உங்கள் பூனை தயாராக இருக்கிறதா? நீங்கள் பயிற்சி செய்ய விரும்பும் நேரத்தில் அது கெஹரி தூக்கத்தில் இருக்கலாம் அல்லது ஜன்னல் ஓரத்தில் புறாக்களை வேட்டையாடும் கனவில் இருக்கலாம். பூனைகளின் கவனத்தை ஈர்க்க முயற்சிப்பது ஒருபோதும் பலனளிக்காது. அதற்கு பதிலாக சரியான நேரத்தினாயி நீங்கள் காத்திருக்க வேண்டும். உங்கள் பூனை எப்போது சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறது என்பதை கவனியுங்கள். பொதுவாக காலையிலோ அல்லது மாலையிலோ அதன் உணவு நேரத்திற்கு சற்று முன்பு அவை விளையாடவும் தொடர்பு கொள்ளவும் விரும்பும். அதுவே பயிற்சிக்கு சரியான நேரம். அதன் வயிறு காலியாக இருப்பதால் விருந்துகள் மீது அதிக ஆர்வம் காட்டும். கவனச்சிதறல்கள் இல்லாத ஓரிடத்தை உறுதி செய்யுங்கள். டிவியை அணைக்கவும் மற்ற செல்லப் பிராணிகளை வேறு அறைக்கு அனுப்பவும். உங்கள் முழு கவனமும் பூனையின் மீது இருக்க வேண்டும். பூனையின் முழு கவனமும் உங்கள் மீது இருக்க வேண்டும். ஒரு சில விருந்துகளை எடுத்து அதன் முன் போட்டு அதன் ஆர்வத்தை தூண்டலாம். அது விருந்தைச் சாப்பிட்ட பிறகு உங்களை எதிர்பார்ப்புடன் பார்க்கும்போது பயிற்சி அமர்வை தொடங்கலாம். ஒருபோதும் தூங்கிக் கொண்டிருக்கும் பூனையை எழுப்பி பயிற்சி செய்ய முயற்சிக்காதீர்கள். அது உங்களுக்கு சில கீறல்களை பரிசாகத் தந்துவிட்டு மீண்டும் தூங்கச் சென்றுவிடும். நினைவில் கொள்ளுங்கள், இது உங்கள் அட்டவணை அல்ல, இது உங்கள் பூனையின் அட்டவணை. நாம் அதன் உலகில் விருந்தாளிகள் மட்டுமே. பிளாக் 8. பயிற்சி அமர்வுகள் குறுகியதாகவும் இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் மனிதர்களாகிய நமக்கு ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள மணிக்கணக்கில் செலவிடும் பழக்கம் இருக்கலாம். ஆனால் பூனைகளுக்கு இந்த அணுகுமுறை முற்றிலும் பொருந்தாது. பூனைகள் ஸ்பிரிண்டர்கள், மராத்தான் ஓட்டப்பந்தய வீரர்கள் அல்ல. அவற்றின் கவனம் குறுகியது ஆனால் தீவிரமானது. எனவே உங்கள் பயிற்சி அமர்வுகள் குறுகியதாகவும் இனிமையாகவும் இருக்க வேண்டும். ஒரு அமர்வு 1 அல்லது 2 நிமிடங்களுக்கு மேல் நீடிக்கக்கூடாது. ஆம்,
நீங்கள் படித்தது சரிதான். வெறும் 120 வினாடிகள். இந்த 2 நிமிடங்களில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நடத்தையை 5 முதல் 10 முறை வரை பயிற்சி செய்யலாம். அதற்கு மேல் சென்றால் பூனை சலிப்படைந்து ஆர்வம் இழந்து அந்த இடத்தை விட்டுச் சென்றுவிடும். உங்கள் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு அமர்வையும் ஒரு வெற்றிகரமான குறிப்பில் முடிப்பது. அதாவது உங்கள் பூனை நீங்கள் எதிர்பார்த்ததை சரியாகச் செய்த பிறகு அதற்கு ஒரு பெரிய ஜாக்பாட் விருந்தை, சாதாரண விருந்தை விட சற்று பெரியது அல்லது மிகவும் பிடித்தமானது கொடுத்து ஆட்டம் முடிந்தது என்று சொல்லிவிடுங்கள். இது அதன் மனதில் ஒரு நேர்மறையான எண்ணத்தை உருவாக்கும். ஓ, பயிற்சி செய்வது வேடிக்கையாக இருக்கிறது, முடிவில் எனக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்கிறது என்று அது நினைக்கும். ஒரு நாளைக்கு இப்படிப்பட்ட 5-6 சிறிய அமர்வுகளை நீங்கள் நடத்தலாம். இது ஒரே ஒரு 10 நிமிட அமர்வை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். உங்கள் பூனை பயிற்சியிலிருந்து விலகிச் செல்ல ஆரம்பித்தால் அதை பிஎல்விஎன்டி படுத்த வேண்டாம். அது போதும் என்று சொல்கிறது. அதன் முடிவுக்கு மதிப்பளித்து பின்னர் மீண்டும் முயற்சிக்கவும். பொறுமை, பொறுமை, பொறுமை. இதுதான் பூனை பயிற்சியின் தாரக மந்திரம். பிளாக் மாய்ந்த முதல் தந்திரம் இலக்கு குச்சி அறிமுகம், டார்கெட் ஸ்டிக். சரி, இப்போது ஒரு உண்மையான தந்திரத்தை கற்றுக் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது. நாம் தொடங்கப் போகும் முதல் மற்றும் அடிஸ்தானமான பயிற்சி இலக்கு வைத்தல், டார்கெட்டிங். இதற்கு நமக்கு ஒரு இலக்கு குச்சி, டார்கெட் ஸ்டிக் தேவை. இது கடைகளில் கிடைக்கும் அல்லது நீங்களே ஒன்றை உருவாக்கலாம். ஒரு சிறிய குச்சி அல்லது பேனாவின் முனையில் ஒரு சிறிய பந்தை ஒட்டினால் உங்கள் இலக்கு குச்சி தயார். இதன் நோக்கம் என்ன? உங்கள் பூனையை அந்த குச்சியின் முனையை டீனென்ன மூக்கால் தொட வைப்பது. இது ஏன் முக்கியம்? ஏனென்றால் ஒருமுறை உங்கள் பூனை குச்சியை தொட கற்றுக்கொண்டால் நீங்கள் அந்த குச்சியை பயன்படுத்தி அதை எங்கு வேண்டுமானாலும் வழிநடத்தலாம். ஒரு இடத்திற்கு வர வைக்க, ஒரு பொருளின் மீது ஏற வைக்க அல்லது வட்டமாகச் சுற்ற வைக்க, எல்லாவற்றிற்கும் இந்த இலக்கு பயிற்சிதான் அடிப்படை. இதை எப்படி செய்வது? உங்கள் பூனையின் முன் இலக்கு குச்சியை காட்டுங்கள். பூனைகள் இயற்கையாகவே புதிய பொருட்களை மோப்பம் பிடிக்கும் குணம் கொண்டவை. அது குச்சியை நோக்கி நகர்ந்து அதன் முனையை தன் மூக்கால் தொட்டவுடன் கிளிக் செய்து விருந்து கொடுங்கள். அவ்வளவுதான். ஆரம்பத்தில் அது தற்செயலாகத் தொடலாம். பரவாயில்லை, தொட்டவுடன் கிளிக் அண்ட் ட்ரீட். இதை திரும்பத் திரும்பச் செய்யுங்கள். விரைவில் இந்த குச்சியை தொட்டால் எனக்கு விருந்து கிடைக்கும் என்பதை அது புரிந்து கொள்ளும். பின்னர் குச்சியை சற்று தூரத்தில் மேலும் கீழும் வைத்து அதை தொட வைக்க பழக்குங்கள். இதுதான் பல சிக்கலான தந்திரங்களுக்கான முதல் படி. இது உங்கள் பூனையின் தன்னம்பிக்கையை வளர்ப்பதோடு கற்றல் செயல்முறையை அது நேசிக்க வைக்கும். பிளாக் 10 இலக்கு குச்சியின் மேஜிக். இங்கே வா, கட்டளை. இப்போது உங்கள் பூனைக்கு இலக்கு குச்சியை மூக்கால் தொடத் தெரியும். இந்த எளிய திறனை வைத்துக்கொண்டு நாம் இப்போது ஒரு மிகவும் பயனுள்ள கட்டளையை கற்றுக் கொடுக்கலாம். இங்கே வா. உங்கள் பூனை எங்காவது ஒளிந்திருக்கும்போது அல்லது நீங்கள் அதை கால்நடை மருத்துவரிடம் அழைத்துச் செல்ல விரும்பும்போது இந்த கட்டளை மிகவும் உதவியாக இருக்கும். இதை எப்படி பயிற்றுவிப்பது? உங்கள் பூனைக்கு அருகில் நின்று இலக்கு குச்சியை அதன் முன் காட்டுங்கள். அது தொட்டவுடன் கிளிக் செய்து விருந்து கொடுங்கள். இப்போது குச்சியை ஒரு அடி தள்ளி வையுங்கள். அது நடந்து வந்து குச்சியை தொட வேண்டும். அது தொட்டவுடன் கிளிக் செய்து விருந்து கொடுங்கள். படிப்படியாக தூரத்தை அதிகரிக்கவும். அறையின் மறுமுனையிலிருந்து குச்சியை காட்டும்போது அது ஓடிவந்து தொட்டால் நீங்கள் ஒரு பெரிய மைல்கல்லை எட்டிவிட்டீர்கள். பூனை இந்த செயலில் தேர்ச்சி பெற்றவுடன் நீங்கள் ஒரு வாய்மொழி குறிப்பை, வெர்பல் கியூ, சேர்க்கலாம். குச்சியை காட்டுவதற்கு ஒரு நொடிக்கு முன் வா அல்லது இங்கே வா என்று தெளிவாகச் சொல்லுங்கள். வா, குச்சியை காட்டுதல். பூனை வந்து தொடுகிறது, கிளிக் அண்ட் ட்ரீட். இதை பலமுறை செய்த பிறகு உங்கள் பூனை வா என்ற வார்த்தையை குச்சியுடன் தொடர்புபடுத்தும். இறுதியில் நீங்கள் குச்சியை காட்டாமலேயே வா என்று சொன்னால் மட்டும் போதும். அது உங்களை தேடி ஓடி வரும். இது ஒரு மேஜிக் போலத் தோன்றும், ஆனால் இது சுத்த அறிவியல். நீங்கள் இப்போது உங்கள் பூனையுடன் பேசுகிறீர்கள், அதுவும் உங்கள் பேச்சைக் கேட்கிறது. இது எவ்வளவு அற்புதமான உணர்வு! பிளாக் ஃபலன் 2 பூனைகள் உட்காருமா? உட்கார் கட்டளைக்கு பயிற்சி. பூனையை உட்கார வைக்க முடியுமா? இது பலரும் கேட்கும் கேள்வி. நிச்சயமாக முடியும். நாய்களைப் போலவே பூனைகளாலும் உட்கார முடியும். ஆனால் நாம் அதை வேறு வழியில் கற்றுக் கொடுக்க வேண்டும்.
இங்கேதான் லூரிங் லூரிங் என்ற நுட்பம் நமக்கு உதவுகிறது. லூரிங் என்றால் ஒரு விருந்தைப் பயன்படுத்தி பூனையை ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வழிநடத்துவது. இதை எப்படி செய்வது? உங்கள் கையில் ஒரு உயர் மதிப்புள்ள விருந்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை உங்கள் பூனையின் மூக்கிற்கு அருகில் கொண்டு செல்லுங்கள். அதன் கவனம் முழுவதும் விருந்தின் மீது இருக்க வேண்டும். இப்போது மெதுவாக உங்கள் கையை அதன் தலைக்கு மேல் காதுகளுக்கு இடையில் உயர்த்துங்கள். விருந்தை பார்க்க உங்கள் பூனை இயல்பாகவே தன் தலையை உயர்த்தும். தலை உயரும்போது அதன் பின் பகுதி இயல்பாகவே கீழே இறங்கி உட்காரும் நிலைக்கு வரும். அது உட்கார்ந்த அந்த சரியான நொடியில் கிளிக் செய்து உங்கள் கையில் உள்ள விருந்தை அதற்கு கொடுங்கள். மீண்டும் செய்யுங்கள். விருந்தை காட்டுங்கள், தலையை உயர்த்துங்கள். அது உட்கார்ந்தவுடன் கிளிக் அண்ட் ட்ரீட். ஆரம்பத்தில் முழுமையாக உட்காராமல் இருக்கலாம், பரவாயில்லை. சிறிய முயற்சிகளையும் பாராட்டி கிளிக் செய்யுங்கள். படிப்படியாக அது முழுமையாக உட்காரக் கற்றுக்கொள்ளும். இந்த செயல் நன்றாக பழகிய பிறகு உட்கார் என்ற வாய்மொழி குறிப்பைச் சேர்க்கலாம். நீங்கள் கையால் சைகை செய்வதற்கு முன் உட்கார் என்று சொல்லுங்கள். காலப்போக்கில் உங்கள் கை சைகை இல்லாமலேயே உட்கார் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அது உட்கார்ந்துவிடும். உங்கள் நண்பர்கள் வீட்டிற்கு வரும்போது உங்கள் பூனை கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உட்காருவதைப் பார்த்தால் அவர்கள் எவ்வளவு ஆச்சரியப்படுவார்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். பிளாக் 12 ஒரு சூப்பர் ஸ்டார் தந்திரம். ஹை ஃபைவ் ஹை ஃபைவ். உங்கள் பூனையை ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டாராக மாற்ற வேண்டுமா? அப்படியானால் இந்த ஹை ஃபைவ் தந்திரம் கட்டாயம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் கற்றுக் கொடுப்பதற்கு மிகவும் எளிதாகவும் இருக்கும். இதற்கு உங்களுக்கு இலக்கு குச்சி கூட தேவையில்லை. உங்கள் விரலே இலக்கு. இதை எப்படிச் செய்வது? முதலில் உங்கள் பூனை உட்கார்ந்த நிலையில் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆள்காட்டி விரலை அல்லது ஒரு சிறிய குச்சியை அதன் முகத்திற்கு அருகில் அதன் பாதத்திற்கு சற்று மேலே காட்டுங்கள். பூனைகள் இயல்பாகவே தங்கள் பாதங்களால் பொருட்களை தட்டிப் பார்க்கும் குணம் கொண்டவை. அது உங்கள் விரலை தன் பாதத்தால் தொட்டவுடன் அந்த சரியான நொடியில் கிளிக் செய்து விருந்து கொடுங்கள். ஆரம்பத்தில் அது லேசாகத் தொடலாம் அல்லது நகத்தால் கீறலாம், பரவாயில்லை. எந்தவிதமான தொடர்பு ஏற்பட்டாலும் கிளிக் அண்ட் ட்ரீட். இதை திரும்பத் திரும்பச் செய்யுங்கள். விரைவில் இந்த விரலைத் தொட்டால் எனக்கு விருந்து கிடைக்கும் என்பதை அது புரிந்து கொள்ளும். இப்போது உங்கள் விரலை சற்று உயரமாக பிடிக்கவும். அது தன் பாதத்தை உயர்த்தித் தொட வேண்டும். படிப்படியாக உங்கள் கையை திறந்து ஹை ஃபைவ் கொடுப்பது போன்ற நிலையில் வைக்கவும். அது உங்கள் உள்ளங்கையைத் தொட்டவுடன் கிளிக் செய்து ஒரு பெரிய ஜாக்பாட் விருந்தைக் கொடுங்கள். இந்தச் செயலில் அது தேர்ச்சி பெற்றவுடன் ஹை ஃபைவ் அல்லது சல்யூட் போன்ற ஒரு வாய்மொழி குறிப்பைச் சேர்க்கலாம். இப்போது உங்கள் பூனை விருந்தினர்களுக்கு ஹை ஃபைவ் கொடுக்க தயாராகிவிட்டது. பிளாக் 13 ஷேப்பிங். படிப்படியாக ஒரு ஜீனியஸை உருவாக்குதல். இதுவரை நாம் பார்த்த லூரிங் மற்றும் டார்கெட்டிங் முறைகள் எளிமையான தந்திரங்களுக்கு ஏற்றவை. ஆனால் ஒரு சிக்கலான நடத்தையை, உதாரணமாக ஒரு பெட்டிக்குள் சென்று மூடிக்கொள்வது அல்லது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் படுப்பது போன்றவற்றை எப்படி கற்றுக் கொடுப்பது? இங்கேதான் ஷேப்பிங் என்ற சக்தி வாய்ந்த நுட்பம் வருகிறது. ஷேப்பிங் என்றால் இறுதி இலக்கை நோக்கிச் செல்லும் ஒவ்வொரு சிறிய படியையும் பாராட்டி படிப்படியாக அந்த நடத்தையை உருவாக்குவது. உதாரணமாக, உங்கள் பூனையை ஒரு குறிப்பிட்ட போர்வையின் மீது படுக்க வைக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். பூனை அந்த போர்வையை பார்த்தாலே கிளிக் அண்ட் ட்ரீட். பிறகு அது போர்வையை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் கிளிக் அண்ட் ட்ரீட். அது போர்வையின் அருகில் சென்றால் கிளிக் அண்ட் ட்ரீட். ஒரு காலை போர்வையின் மீது வைத்தால் கிளிக் அண்ட் ட்ரீட். 2 கால்களை வைத்தால் கிளிக் அண்ட் ட்ரீட். முழுவதுமாக அதன் மீது ஏறினால் கிளிக் அண்ட் ட்ரீட். அதன் மீது உட்கார்ந்தால் கிளிக் அண்ட் ட்ரீட். இறுதியாக அதன் மீது படுத்தால் ஒரு பெரிய ஜாக்பாட் விருந்து. பார்த்தீர்களா? நாம் அதன் மீது படுக்கச் சொல்லி கட்டளையிடவில்லை. அதற்கு பதிலாக அந்த திசையை நோக்கிய அதன் ஒவ்வொரு சிறு முயற்சியையும் நாம் அங்கீகரித்து பரிசு கொடுக்கிறோம். இது பூனையின் சிந்தனை திறனை தூண்டுகிறது. அதுவே நான் என்ன செய்தால் எனக்கு விருந்து கிடைக்கும் என்று யோசிக்கத் தொடங்குகிறது. இது ஒரு விளையாட்டு போல ஆகிவிடுகிறது. இந்த முறையில் நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத சிக்கலான தந்திரங்களை உங்கள் பூனைக்கு கற்றுக் கொடுக்க முடியும். இதற்கு தேவையானது பொறுமையும் சரியான நேரத்தை கணிக்கும் திறனும் மட்டுமே. பிளாக் 14 கிளிக்கர் பயிற்சி மன அழுத்தத்தை குறைக்குமா?
கிளிக்கர் பயிற்சி என்பது வெறும் தந்திரங்களை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, இது உங்கள் பூனையின் மன ஆரோக்கியத்திற்கும் அதன் தன்னம்பிக்கைக்கும் பெரிதும் உதவும் ஒரு அற்புதமான கருவி. பூனைகள், குறிப்பாக வீட்டுக்குள் மட்டுமே வாழும் பூனைகள், எளிதில் சலிப்படைந்து மன அழுத்தத்திற்கு ஆளாகக்கூடும். வேட்டையாடுதல், ஆராய்தல் போன்ற அவற்றின் இயற்கையான உள்ளுணர்வுகள் நிறைவேற்றப்படாத போது அவை சோம்பேறியாகவோ அல்லது அழிவுகரமான நடத்தைகளிலோ ஈடுபடலாம். கிளிக்கர் பயிற்சி இந்த வெற்றிடத்தை நிரப்புகிறது. இது அவற்றின் மூளைக்கு ஒரு நல்ல வேலையைக் கொடுக்கிறது. ஒரு புதிரை விடுவிப்பது போல, நான் என்ன செய்தால் கிளிக் சத்தம் கேட்கும் என்று அவை சிந்திக்கின்றன. ஒவ்வொரு முறையும் அவை சரியாகச் செய்து விருதை பெறும்போது அவற்றின் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. கூச்ச சுபாவமுள்ள அல்லது பயந்த பூனைகளுக்கு இது ஒரு சிறந்த சிகிச்சை முறையாகும். அவை மனிதர்களுடன் நேர்மறையான வழியில் தொடர்பு கொள்ள கற்றுக்கொள்கின்றன. ஒரு புதிய தந்திரத்தை கற்றுக்கொள்ளும்போது அவை அடையும் வெற்றி உணர்வு அவற்றின் ஒட்டுமொத்த மனநிலையையே மாற்றும். பயிற்சி அமர்வுகள் உங்களுக்கும் உங்கள் பூனைக்கும் இடையே ஒரு சிறப்பு பிணைப்பை உருவாக்குகின்றன. நீங்கள் அதன் உணவு வழங்குபவர் என்ற நிலையிலிருந்து வேடிக்கையான விளையாட்டுகளை கற்றுக் கொடுக்கும் நண்பன் என்ற நிலைக்கு உயர்கிறீர்கள். உங்கள் பூனை உங்களை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கத் தொடங்கும். எனவே கிளிக்கர் பயிற்சியை தந்திரங்களுக்கான ஒரு கருவியாக மட்டும் பார்க்காமல், உங்கள் பூனையின் வாழ்க்கையை வளப்படுத்தவும் அதன் மனதை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவும் ஒரு வழியாக பாருங்கள். பிளாக் 15. தேவையற்ற நடத்தைகளை நிறுத்த கிளிக்கர் உதவுமா? இது ஒரு $1 மில்லியன் கேள்வி. என் பூனை சோஃபாவை கீறுகிறது, கிளிக்கர் மூலம் அதை தடுக்க முடியுமா? என் பூனை மேஜை மீது ஏறுகிறது, அதை நிறுத்த முடியுமா? பதில் ஆம் மற்றும் இல்லை. கிளிக்கர் பயிற்சி என்பது நேர்மறையான வலுவூட்டலை பற்றியது. அதாவது, நீங்கள் விரும்பும் நடத்தைகளை அது செய்யும்போது அதை பாராட்டுவது. நீங்கள் விரும்பாத நடத்தையை செய்யும்போது அதை கிளிக் செய்யக்கூடாது. பூனையை தண்டிப்பது ஒருபோதும் வேலை செய்யாது. அது உங்கள் உறவைத்தான் பாதிக்கும். அப்படியானால் தேவையற்ற நடத்தைகளை எப்படி மாற்றுவது? நேரடியாக தடுப்பதற்கு பதிலாக மாற்று நடத்தையை கற்றுக் கொடுக்க வேண்டும். உதாரணமாக, உங்கள் பூனை சோஃபாவை கீறினால் அதை திட்டாதீர்கள். அதற்கு பதிலாக ஒரு கீறும் பலகை, ஸ்கிராச்சிங் போஸ்ட் வாங்கி வையுங்கள். அது சோஃபாவை கீறப்போகும்போது அதன் கவனத்தை மெதுவாக திருப்பி கீறும் பலகைக்கு அருகில் அழைத்துச் செல்லுங்கள். அது கீறும் பலகையை தொட்டாலே கிளிக் அண்ட் ட்ரீட். அதன் மீது நகங்களை வைத்தாலே கிளிக் அண்ட் ட்ரீட். அதை கீற ஆரம்பித்தவுடன் ஒரு பெரிய ஜாக்பாட் விருந்து. இதன் மூலம் சோஃபாவை கீறினால் ஒன்றும் கிடைக்காது, ஆனால் இதை கீறினால் எனக்கு பரிசு கிடைக்கும் என்பதை அது புரிந்து கொள்ளும். இதேபோல மேஜை மீது ஏறினால் அதை இறக்கிவிட்டு அதற்கு பதிலாக அதன் கேட் ட்ரீ மீது ஏறப் பழக்கலாம். அது கேட் ட்ரீ மீது ஏறியவுடன் கிளிக் அண்ட் ட்ரீட். சுருக்கமாகச் சொன்னால், இதைச் செய்யாதே என்று சொல்வதை விட்டுவிட்டு அதற்கு பதிலாக இதைச் செய், உனக்கு நல்லது நடக்கும் என்று வழிகாட்டுவதுதான் கிளிக்கர் பயிற்சியின் அணுகுமுறை. பிளாக் 16. என் பூனை பயிற்சியில் ஆர்வம் காட்டவில்லை, என்ன செய்வது? நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கிளிக்கர், ட்ரீட்ஸ் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். ஆனால் உங்கள் பூனை உங்களை ஒரு முறை பார்த்துவிட்டு, எனக்கு ஆர்வமில்லை மனிதனே என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விடுகிறது. இது மனதை காயப்படுத்தக்கூடும், ஆனால் கவலை வேண்டாம். இது மிகவும் பொதுவானது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல் காரணம் தவறான நேரம். ஒருவேளை அது ஊயுவே சாப்பிட்டு வயிறு நிரம்பி இருக்கலாம், அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கலாம். அதன் மனநிலைக்கு மதிப்பளித்து வேறு ஒரு நல்ல நேரத்திற்காக காத்திருங்கள். இரண்டாவது காரணம் விருந்து. நீங்கள் கொடுக்கும் விருந்து அதற்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதன் உயர் மதிப்புள்ள விருந்து எது என்பதை மீண்டும் ஒருமுறை சோதித்துப் பாருங்கள். ஒருவேளை அது கோழியை விட மீனை அதிகம் விரும்பலாம். மூன்றாவது காரணம் சூழல். அறையில் அதிக கவனச்சிதறல்கள், மற்ற மனிதர்கள், சத்தங்கள், பிற செல்லப்பிராணிகள் இருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து லைக் பட்டனை அழுத்துங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோவை உங்கள் சக பூனை பெற்றோர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இறுதியாக உங்களுக்கான கேள்வி. நீங்கள் கிளிக்கர் பயிற்சியை முயற்சி செய்யப் போகிறீர்களா? அல்லது ஏற்கனவே செய்த அனுபவம் உண்டா? உங்கள் கதைகளை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பிளாக் 16.
என் பூனை பயிற்சியில் ஆர்வம் காட்டவில்லை. என்ன செய்வது? நீங்கள் மிகுந்த உற்சாகத்துடன் கிளிக்கர், ட்ரீட்ஸ் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வருகிறீர்கள். ஆனால் உங்கள் பூனை உங்களை ஒரு முறை பார்த்துவிட்டு, எனக்கு ஆர்வமில்லை மனிதனே என்பது போல முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விடுகிறது. இது மனதை காயப்படுத்தக்கூடும். ஆனால் கவலை வேண்டாம். இது மிகவும் பொதுவானது. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். முதல் காரணம் தவறான நேரம். ஒருவேளை அது ஊயுவே சாப்பிட்டு வயிறு நிரம்பி இருக்கலாம் அல்லது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கலாம். அதன் மனநிலைக்கு மதிப்பளித்து வேறு ஒரு நல்ல நேரத்திற்காக காத்திருங்கள். இரண்டாவது காரணம் விருந்து. நீங்கள் கொடுக்கும் விருந்து அதற்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதன் உயர் மதிப்புள்ள விருந்து எது என்பதை மீண்டும் ஒரு முறை சோதித்துப் பாருங்கள். ஒருவேளை அது கோழியை விட மீனை அதிகம் விரும்பலாம். மூன்றாவது காரணம் சூழல். அறையில் அதிக கவனச்சிதறல்கள், மற்ற மனிதர்கள், சத்தங்கள், பிற செல்லப்பிராணிகள் இருக்கலாம். பிளாக் 15 பல பூனைகள் இருந்தால் எப்படி பயிற்சி அளிப்பது? உங்கள் வீட்டில் ஒரு புஷிஸ்தி படை இருக்கிறதா? 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பூனைகளுக்கு ஒரே நேரத்தில் பயிற்சி அளிக்க முடியுமா? முடியும். ஆனால் அதற்கு சில திட்டமிடல் தேவை. ஆரம்பத்தில் ஒவ்வொரு பூனைக்கும் தனித்தனியாக பயிற்சி அளிப்பதுதான் சிறந்த வழி. ஒரு பூனைக்கு பயிற்சி அளிக்கும்போது மற்ற பூனைகளை வேறு அறையில் வைக்கவும். ஏனென்றால் ஆரம்ப கட்டத்தில் எந்த பூனை சரியானதைச் செய்தது, யாருக்காக கிளிக் செய்யப்பட்டது என்பதில் குழப்பம் ஏற்படலாம். ஒவ்வொரு பூனையும் கிளிக்கர் என்றால் என்ன, அது எப்படி வேலை செய்கிறது என்பதை தனியாக புரிந்து கொள்ள வேண்டும். 2 பூனைகளும் அடிஸ்தானமான கிளிக் இச் விருந்து தொடர்பை புரிந்து கொண்ட பிறகு நீங்கள் அவற்றை ஒரே அறையில் வைத்து பயிற்சி செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு சவால் இருக்கிறது. நீங்கள் ஒரு பூனையின் சரியான நடத்தைக்காக கிளிக் செய்யும்போது 2 பூனைகளுமே விருந்தை எதிர்பார்க்கும். இதற்கு ஒரு தீர்வு. ஒவ்வொரு பூனைக்கும் அதன் விருந்தை அதனிடத்தில் கொடுப்பது. உதாரணமாக, ஒரு சிறிய தட்டு அல்லது போர்வையை ஒவ்வொரு பூனைக்கும் ஒதுக்கி கிளிக் செய்த பிறகு அந்தந்த பூனையின் தட்டில் விருந்தை வைக்கவும். இது அவை ஒன்றோடொன்று சண்டையிடுவதைத் தடுக்கும். மற்றொரு மேம்பட்ட நுட்பம் ஒவ்வொரு பூனைக்கும் வெவ்வேறு சத்தத்தை பயன்படுத்துவது. உதாரணமாக, ஒரு பூனைக்கு கிளிக் சத்தம், மற்றொன்றுக்கு ஒரு விசில் சத்தம். ஆனால் இது பயிற்சியை சற்று சிக்கலாக்கும். எனவே தனித்தனி அமர்வுகள் அல்லது தனித்தனி விருந்து நிலையங்கள் அமைப்பதுதான் சிறந்த மற்றும் எளிமையான வழி. பொறுமையும் முறையான திட்டமிடலும் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கும் எல்லா பூனைகளையும் நீங்கள் சூப்பர் ஸ்டார்களாக மாற்றலாம். பிளாக் 18 கிளிக்கர் இல்லாமலும் பயிற்சி அளிக்க முடியுமா? மாற்று வழிகள். கிளிக்கர் ஒரு அற்புதமான கருவி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் உங்களிடம் கிளிக்கர் இல்லையென்றால் என்ன செய்வது? அல்லது உங்கள் பூனைக்கு கிளிக்கர் சத்தம் பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வது? கவலை வேண்டாம். கிளிக்கருக்கு பதிலாக வேறு சில விஷயங்களையும் நாம் பயன்படுத்தலாம். முக்கிய நோக்கம் ஒரு நிலையான தனித்துவமான குறிப்பானை மார்க்கர் உருவாக்குவதுதான். கிளிக்கருக்கு பதிலாக நீங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆம், சூப்பர், குட் போன்ற ஒரு சிறிய கூர்மையான வார்த்தையை தேர்ந்தெடுங்கள். ஆனால் நீங்கள் எந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்தாலும் அதை எப்போதும் ஒரே தொனியில் ஒரே மாதிரியாகச் சொல்ல வேண்டும். உணர்ச்சிகளை ஏடியரலி கலக்கக்கூடாது. ஆம் என்று சாதாரணமாகச் சொல்வதற்கும் ஆம் என்று உற்சாகமாக கத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. பூனைக்கு குழப்பம் ஏற்படலாம். மற்றொரு மாற்று ஒரு பால்பாயிண்ட் பேனாவின் கிளிக் சத்தம். அல்லது உங்கள் நாக்கால் டக் என்று ஒரு சிறிய சத்தம் எழுப்புவது. எதுவாக இருந்தாலும் அது வீட்டில் வழக்கமாக கேட்காத ஒரு சத்தமாக இருக்க வேண்டும். மேலும் கிளிக்கரை சார்ஜ் செய்தது போலவே இந்த புதிய குறிப்பானையும் நீங்கள் சார்ஜ் செய்ய வேண்டும். அதாவது ஆம் அல்லது உங்கள் குறிப்பான் சத்தம் என்று சொல்லி உடனே விருந்து கொடுக்க வேண்டும். இதை பலமுறை செய்து அந்த வார்த்தைக்கும் விருந்துக்கும் உள்ள தொடர்பை பூனையின் மனதில் பதிய வைக்க வேண்டும். கிளிக்கர் அளவுக்கு துல்லியமாக இல்லாவிட்டாலும் ஒரு வாய்மொழி குறிப்பான் நிச்சயமாக வேலை செய்யும். உங்களுக்கும் உங்கள் பூனைக்கும் எது சிறப்பாக செயல்படுகிறதோ அதை பயன்படுத்துங்கள். பிளாக் 19 இது வெறும் பயிற்சி அல்ல, இது ஒரு பந்தம். நாம் இந்த வீடியோவில் தந்திரங்கள், நுட்பங்கள், விருந்துகள் என்று நிறைய பேசிவிட்டோம். ஆனால் கிளிக்கர் பயிற்சியின் மிக அழகான, மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் அது உங்களுக்கும் உங்கள் பூனைக்கும் இடையே உருவாக்கும் அற்புதமான பந்தம்தான்.
பூனைகள் பெரும்பாலும் எஸ்விடிஎன்டிஆர்-மானவை, புரிந்து கொள்ள முடியாதவை என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் பயிற்சி மூலம் நாம் அவற்றின் உலகிற்குள் ஒரு ஜன்னலைத் திறக்கிறோம். நாம் அவற்றின் மொழியில் பேச முயற்சிக்கிறோம். அவையும் நம்மை புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றன. ஒவ்வொரு பயிற்சி அமர்வும் நீங்கள் ஒன்றாகச் செலவிடும் ஒரு தரமான நேரம். அது உங்கள் பூனையின் நம்பிக்கையை உங்கள் மீது அதிகரிக்கிறது. இந்த மனிதர் வேடிக்கையானவர், இவர் என்னுடன் விளையாடுகிறார், எனக்கு பிடித்தமான உணவைத் தருகிறார் என்று அது உங்களை ஒரு நேர்மறையான கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்குகிறது. நீங்கள் அதன் தேவைகளை புரிந்து கொள்கிறீர்கள், அது உங்கள் கோரிக்கைகளை புரிந்து கொள்கிறது. இது ஒரு இருவழித் தொடர்பு. தந்திரங்களை கற்றுக்கொள்வதை விட இந்த பரஸ்பர புரிதலும் மரியாதையும் தான் உண்மையான பரிசு. உங்கள் பூனை ஒரு ஹை ஃபைவ் கொடுக்கும்போது அது வெறும் தந்திரம் அல்ல, அது நான் உன்னை நம்புகிறேன், நாம் ஒரு குழு என்று சொல்வது போன்றது. உங்கள் பூனையுடன் நீங்கள் செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் உறவை வலுப்படுத்தும். எனவே பயிற்சியை ஒரு வேலையாக பார்க்காமல் உங்கள் சிறந்த நண்பனுடன் நீங்கள் விளையாடும் ஒரு வேடிக்கையான விளையாட்டாக பாருங்கள். அந்த மகிழ்ச்சி உங்கள் இருவருக்கும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக அமையும். பிளாக் 20. அடுத்த கட்டம் என்ன? பொறுமையே பெரும்பலம். வாழ்த்துக்கள். இப்போது உங்களுக்கு கிளிக்கர் பயிற்சியின் அடிப்படைகள் அனைத்தும் தெரியும். உங்கள் பூனை சில எளிய தந்திரங்களை கற்றுக்கொண்டு உங்களை ஆச்சரியப்படுத்தியிருக்கலாம். இப்போது அடுத்தது என்ன? வானமே எல்லை. நீங்கள் உங்கள் பூனைக்கு வட்டமாகச் சுற்ற ஸ்பின், இறந்த மாதிரி நடிக்க பிளே டெட், குறிப்பிட்ட பொருளை எடுத்து வர ஃபெட்ச் என பல அற்புதமான தந்திரங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஆன்லைனில் இதற்கான பல யோசனைகள் கிடைக்கும். ஆனால் நினைவில் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் பொறுமை. ஒவ்வொரு பூனையும் வித்தியாசமானது. சில பூனைகள் மிக வேகமாக கற்றுக்கொள்ளும், சிலவற்றிற்கு அதிக நேரம் எடுக்கும். உங்கள் பூனையை மற்ற பூனைகளுடன் ஒப்பிடாதீர்கள். அதன் வேகத்திற்கு மதிப்பளியுங்கள். சில நாட்களில் பயிற்சி நன்றாகப் போகும், சில நாட்களில் உங்கள் பூனைக்கு ஆர்வம் இருக்காது. இது ஹூவைன் டுவான் இயல்பானது. பயிற்சியை எப்போதும் நேர்மறையாகவும் வேடிக்கையாகவும் வைத்திருங்கள். உங்கள் பூனை தவறு செய்தால் ஒருபோதும் திட்டாதீர்கள் அல்லது தண்டிக்காதீர்கள். ஒருபடி பின்னால் சென்று எளிமையான ஒன்றிலிருந்து மீண்டும் தொடங்கவும். கற்றல் என்பது ஒரு நேர்கோட்டுப் பயணம் அல்ல, அதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். உங்கள் பூனையின் சிறிய வெற்றிகளைக் கூட கொண்டாடுங்கள். இந்த பயணம் இலக்கை விட அழகானது. நீங்கள் இருவரும் ஒன்றாக கற்றுக்கொண்டு ஒன்றாக வளர்ந்து உங்கள் பந்தத்தை வலுப்படுத்திக் கொள்கிறீர்கள். கிளிக்கர் பயிற்சியின் உண்மையான வெற்றி என்பது உங்கள் பூனை எத்தனை தந்திரங்களைச் செய்கிறது என்பதில் இல்லை, மாறாக நீங்கள் இருவரும் அந்த செயல்முறையை எவ்வளவு தூரம் அனுபவிக்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. ஆக நண்பர்களே, இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், உங்கள் பூனையின் அந்த புஷிஸ்தி தலைக்குள் வெறும் தூக்கமும் மீன் கனவுகளும் மட்டுமில்லை, ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்கிறது. அந்த கம்ப்யூட்டருக்கான சரியான பாஸ்வேர்டு தான் கிளிக்கர் பயிற்சி. உங்கள் பூனை சோம்பேறியோ அல்லது முட்டாளோ அல்ல, அது சலிப்படைந்திருக்கலாம் அல்லது நாம் பேசுவது அதற்கு புரியாமல் இருந்திருக்கலாம். இப்போது உங்களிடம் ஒரு புதிய மொழி இருக்கிறது. உங்கள் பூனையுடன் தொடர்பு கொள்வதற்கும் அதன் புத்திசாலித்தனத்தை வெளிக்கொணர்வதற்கும் ஒரு வழி இருக்கிறது. அது செய்யும் சிறிய குறும்புத்தனங்களுக்காக நாம் சில நேரங்களில் கோபப்பட்டாலும், அந்த 4 கால் உயிரினங்கள் நம் வாழ்க்கையில் எவ்வளவு மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றன என்பதை நாம் மறக்கக்கூடாது. அவை நம்மை சிரிக்க வைக்கின்றன, நமக்கு ஆறுதல் அளிக்கின்றன, நம்மை சிறந்த மனிதர்களாக மாற்றுகின்றன. இந்த பயிற்சி அந்த அற்புதமான உறவை மேலும் வலுப்படுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்திருந்தால் தயவு செய்து லைக் பட்டனை அழுத்துங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மேலும் இந்த வீடியோவை உங்கள் சக பூனை பெற்றோர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். இறுதியாக உங்களுக்கான கேள்வி: நீங்கள் கிளிக்கர் பயிற்சியை முயற்சி செய்யப் போகிறீர்களா அல்லது ஏற்கனவே செய்த அனுபவம் உண்டா? உங்கள் கதைகளை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.